ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். போன பாட்டில் நம்ம ஜங்குக்கு நான் டே தான் மேரேஜ் பண்ணுவேன்ட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜங்குக்கோட டாடுமே டே கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஒர்க் அவுட் பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். டேயோட மாமா சேவ் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக மணி தரேன்டா, நீங்கள் சொல்கிற ஒர்க் எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாபாக நம்ம ஜங்கு கூட டேடு கூடயே நம்ம டே இருந்திருப்பாரு. இந்த மாதிரி டே ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜங்கு கூட டேடுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டான். அவர் அந்த கம்பெனிக்கு மேனேஜராகவே நம்ம டேயை சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம டேக்கு திங்க் பண்ணி ஒரு மணி ஒரு போர் பர்சன்ட்டுங்கிற போய் தான் இவங்க எல்லோரும் நம்மளை விட்டுட்டே போனாங்க. அந்த பிளேஸில் கடவுள் மாதிரி தன்னோட மாமா சேவ் பண்ணது ஜங்குக்கோட டேடு தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சிட்ருக்கீங்க. ஒரு எம்ப்ளாயாக என்னை பார்த்து நீ என்னோட சன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எதுக்காகவா ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு நம்ம ஜெனி தான் அங்கே என்ன மாதிரி பேசிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜெனியோட பேரண்ட்ஸ் யாரையுமே நோட் பண்ணாமல் டேயோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, மாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டிருந்தீங்க இந்த மேரேஜை பண்ணிப்பியான்ட்டு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் ஜங்குக்கோட டேடிக்கு இப்போ இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, உங்களுக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த பிளேஸில் இந்த பொசிஷனில் இருக்கட்டும், தன்னோட ஃபேமிலி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டும் தான் இந்த பிளேஸில் உயிரோடு இருக்கிற மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கோட டேடு தான் ஃபுல்லாக காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணிகிட்ருக்கீங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே டேக்கும் ஜங்குக்கும் இன்னும் 2 days கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே மேரேஜ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருக்குமே ஜங்குக்கு எங்கள் ஹவுஸ்க்கு வர்றதுக்கு ஹாப்பி தான். உங்கள் சன்னுக்கிட்ட போய் சொல்லுங்கள், ஜங்குக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்கோட டேடு ரொம்ப ஹாப்பியாகி டேயை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் யாரை நம்பி இந்த பிளேஸில் ஜங்குக்கை விட்டுட்டு போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் டெத் ஆனாலும் ஹாப்பியாக டெத் ஆகுவேன். என்னை என் ஜங்குக்கு சேஃபாக கேராக லவ் கொடுத்து பார்த்துக்க என்னோட இருக்கிறான், அவனோட ஹஸ்பண்ட் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டாரு. ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகே பண்ணிட்டாங்க. நீ தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆக்காத ஜங்குக்குங்கிற மாதிரி சொல்லதுக்கு ஹாப்பிலி ஜங்குக்கோட டேடு ஹவுஸுக்கு வருவாராம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜெனியோட பேரண்ட்ஸ்கிட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினோம். சுகா கோவத்தில் ஜெனியோட பேரண்ட்ஸை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன ஓவராக பேசிகிட்ருக்கீங்க, அன்றைக்கி பூர் பர்சன் சொல்லிட்டு தானே என் டேயை விட்டுட்டு போனீங்க, இன்றைக்கி அவன் ரிச்சாக ஒரு ஹை பிளேஸில் இருக்கிற ஒரு டாப் பொசிஷனில் இருக்க ஒரு கம்பெனி மேனேஜர்னோடனே உங்கள் டாக்டரை மேரேஜ் பண்ண கொண்டு விட்டுருக்கீங்க. இதுக்கே அவன் ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் மாமோட ஹாப்பினஸ்க்கு தான் இதுக்கு ஓகே பண்ணா. இப்போ மாமே சொல்லிட்டாங்க, ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிப்பான்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இருக்கிறதா இருந்தால் மேரேஜில் இருங்க, இல்லைன்னா ஹவுஸை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சுகா ரொம்ப ஹாஷாகவே திட்டிடுவார். இந்த மாதிரி திட்டுனா நம்ம தான் அவரோட பெட்ரூமில் நிற்பாரா. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜிமினாடா, ஏன்டா என்னமோ அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே வர சொல்ல அவனோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது, அவன்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தியே, இப்போ அவனையே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவனோட டேடுக்கிட்ட இப்படி சொல்லியிருக்கியே, எப்படி டேவாங், எனக்கு என்ன பண்ணன்னு தெரிலடா. அந்த பிளேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாட்ட போட்டு கடவுள் மாதிரி என் முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் இந்த மாதிரி ஏன் முன்னாடி நீல் டவுன் போட்டு கெஞ்சுறத பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக இருக்குது. ஜங்குக்கு தானே பார்த்துக்கலாம், என்ன ஓவராக பொசசிவாவான் ஜெலஸ் ஆவான், ஓகே நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி அதர் பர்சன்ஸ்கிட்ட பேசாமல் இருந்தால் ஜங்குக்கு ஏன் கோவப்பட போகிறான், டென்ஷன் ஆக போகிறான், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுல, ஜங்குக்கு இப்போனா போர்டெல்லாம் தெளிஞ்சு பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு டேங்க என்னை விட்டு மேரேஜ் பண்ணிப்பானா, வேறு யாராவது மேரேஜ் பண்ணிப்பானா, இல்லை கண்டிப்பாக ஜெனி நான் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அப்படியே பெட்டை விட்டு எழுந்து வேகமாக வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தோம். ஜங்குக்கோட டேட் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை பிடுங்குறாரு. உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக்கே இந்த மாதிரி பண்ணுற, அந்த ஜெனி என்னையே
இன்றைக்கே மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவள் இங்கே இருந்தாடானா மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாரி கோவமாக நம்ம ஜங்குக் இந்த மாரி பேசுகிறத கேட்டு தேவையில்லாமல் நீயே உன் மேரேஜ் லைஃப்பை கெடுத்து காத்து ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட டேடு சொல்கிறத கேட்டு என்னோட மேரேஜ் லைஃப்பை கெடுத்துக்க கூடாதா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க? யாரை கேட்டு எனக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜங்குக் கட்டணும். ஜங்குக்கோட மாம் நம்ம ஜங்குக்கோட மவுத்தில் ஏதோ ஸ்வீட் மாதிரி எடுத்து வைக்கிறாங்க வச்சுட்டு தேவையில்லாமல் கட்டாதடா. உனக்கும் டேக்குன்னா மேரேஜ் இன்னும் 2 டேஸில் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்குமே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டபடி என்ன சொல்கிறீங்க டேட்? நிஜமாலுமா? ஓகே பண்ணிட்டானா? ஓகே பண்ணிட்டானா? பொய் சொல்லலைல்ல? பொய் சொல்லலைல்ல? என்னை ஏமாட்டலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி எக்ஸைட் ஆகி அவங்க டாடோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜம்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், நான் டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட டேட் எல்லாத்துட்டுமே பேசிட்டு வந்தேன். 2 டேஸ் கழிச்சு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி அப்படி செம்மையாக என்ஜாய் பண்ணுறது அந்த ஹாப்பினஸில் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானுங்கிற மாதிரி இவ்வளோ ஹாப்பியான டேஸஸ் 2 டேஸ்மே இப்படி ஃபுல்லாக மூவ் ஆகி இப்போ ஸ்டேஜ் தான் கட்டுது. குக்கு மேரேஜ்னா இப்போ ஸ்டேஜில் நம்ம நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு ஃபுல் ஸ்மைலி ஃபேஸில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று கீழே ஸ்டேஜுக்கு கீழே ஜெனி நிற்கிறத பார்த்துட்டு என்னடி என்னையே என்னம்மா மிரட்டிட்டு போனேன்? ஃபியான்சியா நீ? ஃபியான்சி இந்த டேக்கு ஒரே ஒரு ஃபியான்சி நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு உன்னை வேறு விதத்தில் தான் கவனிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ட்ரிங்க் பண்ண போர்டில் பயங்கரமாக உளறி கொட்டினதை பட்டுட்டு என் டாடி ஸ்மூத்தாக மேரேஜ் என் பண்ண வச்சுட்டாரு. மேரேஜ் பண்ணிட்டான்ல அப்புறம் பட்டுக்கிறண்டி ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜுக்கு இவர் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பக்கத்தில் ஜங்குக்கு நின்று மேரேஜ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி செம்ம கடுப்பாகிறான். நம்ம எப்படி கடுப்பானா ஜங்குக்கு சொன்ன வேர்டு அந்த கம்பெனியில் ஜெனியும் ஜங்குக்கு மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்களே அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜெனி திட்டிருப்பாரு. என்னடி ஃபியான்சின்னு கூவி விட்டுக்கிட்டு இருக்க? ஃபியான்சியா? யாருக்கு ஃபியான்சி? என்னோட ஹஸ்பண்ட், அவன் என்னோட டாடி. என் டாடியை என்கிட்டேருந்து எங்கேயும் பிரிச்சுட்டு போக முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னோட அங்கிளு, ஆன்ட்டி, அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து மேரேஜ் ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டா உடனே ரிங்கை போட்டு உன்னை வைஃப் ஆக்கிடுவாரா? ஆக்கட்டா நான் விட்டுருவேனா? உன்னை பக்கத்தில் கூட போக விட மாட்டேன். பார்க்குறியா நீ? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம ஜெனிட்ட சவால் போடுற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஜங்குக்கு சொன்ன மாதிரியே சவாலில் வின் பண்ணிட்டார்ல அந்த மொமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு நீ சும்மாட்டா சொன்னேன்னு நினச்சி நான் திங்க் பண்ணேன்டா, ஆனால் நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஜெனி கான்லி ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த ஜங்குக்கு திங்க் பண்ணிட்டா அதை கண்டிப்பாக என் பண்ணுவான். ஜங்குக்கு ஆசைப்படுறத கண்டிப்பாக அடைஞ்சிட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பார்த்து ஸ்மெல் பண்ணபடி மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 எண்டாகி ரிங்கை போடுறாங்க. மேரேஜ் ஸ்மூத்தாக எண்டானம். இப்போ நம்ம ஜங்குக்கோட டாட் பக்கத்தில் வந்துட்டு நான்லாம் டேயோட ஹவுஸுக்கு போக மாட்டேன், நம்ம ஹவுஸுக்கு கூப்பிடுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கோட டாடி ஜங்குக்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க. மேரேஜ் ஆச்சுன்னா நீ ஹஸ்பண்டோட ஹவுஸுக்கு தான்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளவோ புரிய வச்சாலும் முடியவே முடியாது. நான் என்னோடய ரூமில் தான் இருப்பேன், ஏன் ரூமுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் டைம் ஆயிடுச்சு பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கூப்பிடுவாரா? டாடி என்னையா கூப்பிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? நம்மளோட ஹவுஸுக்கு. ரியலி நம்மளோட ஹவுஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடு நான் டேயோட ஹவுஸுக்கு போகிறேன்னா சேச்சா என்னோட ஹவுஸுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? பாவி பையன் இவ்வளோ நேரம் என்ன அம்மா நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தான், சொன்னதோடு அவன் பின்னாடியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். அண்ட் ஜங்குக்கு இப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இருக்கிறவர் டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி ஒரு ஹக்கான மூமெண்ட்லேயே நம்ம ஹக்கான மூமெண்ட்லேயே டாடி நம்ம ஹவுஸ்க்காக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? ஆமாம், இனி அது உன்னோட ஹவுஸ்,
அது நம்ம ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு செம ஹாப்பியாகி டேக்கு முன்னாடி வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி மேரேஜ் பண்ண சொல்ல கிஸ் பண்ண சொன்னாங்க, நீ ஏன் என்னோடய ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ண, என்னோடய லிப்பில் கிஸ் பண்ணலாம்ல, ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இப்போவே கிஸ் வேணும், இந்தா இந்த லிப்பில் கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஷோல்டரில் 2 பக்கமும் ஹேண்ட்ஸை போட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக நிற்கிறாரு. இப்போவே எனக்கு கிஸ் வேணும், நீ மேரேஜ் ஹாலில் வச்சு கிஸ் பண்ண சொன்னால் லிப்பில் கிஸ் பண்ணுவேன், நான் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா, நீ என்னென்னா ஃபிங்கர்ஸில் கிஸ் பண்ணிட்ட, அதான் கிஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம டேடம் சிக்கிட்டோம்ல, தம்மா துண்டு குட்டியாக ஒரு ரிங்கு போட்டு ஹேண்ட்ஸில் வந்து சிக்கிட்டோம்ல ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆமாம் டாடி சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வேணா கேஸ் தட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அமைதியாக அப்படியே போய் காரில் உட்காரு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், என்ன இப்படிலாம் விட்டுட்டுறா, போ நான் போக மாட்டேன், கேஸ் காய்ச்சா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறத பண்ணிட்டு ஐயோ இவனை எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே, எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணலாம். ஐடியா வந்துருச்சு. ஜொங்குக் சொல்லு டாடி, நீ இப்போ என் கூட வண்டினா நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறம் நிறைய கிஸ் பண்ணுறேன், நீ நிறைய கிஸ் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரியலி ரூமுக்கு போனோடனே நிறைய கிஸ் கொடுப்பியா, இது பப்ளிக் பிளேஸில் எல்லோரும் பார்க்குறாங்களே, நம்ம ரூமுக்கு போனப்புறம் நிறைய கிஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஹை ரூமுக்கு போனோன்னே கிஸ் பண்ணிப்பியா, சரி சரி வா சீக்கிரம் ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இவரே காருக்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. இனி அவ்வளவுதான், நான் வந்து ஜொங்குக்கு ஒரு டாய் தான், இனி அவன் இனி நல்லா என்னை வச்சு ப்ளே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் வந்து உட்கார ஜொங்குக்கு நோட் பண்ணுவாரா. நம்ம ஜொங்குக்கு வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. டேயை மேரேஜ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி ஜொங்குக்கு இவ்வளோ ஹாப்பியாகிற அந்த மூமெண்ட் அந்த ஐஸ் முழுக்க அவ்வளோ லவ் அந்த ஃபீல் எல்லாமே நம்ம டேக்கு நல்லாவே புரியுது. பட் ஜங்குக்கோட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டேக்கு பயங்கர பயத்தை கொடுக்குது. உன்னை பார்க்க சொல்ல ஃபீலிங்ஸாக தாண்டா இருக்குது, அதுவும் அப்படி அந்த ஐஸில் பாரு எவ்வளோ லவ் தெரியுது, ஆனால் நீ நடந்துக்கிற பாரு ஒரு கேரக்டரு அதாண்டா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ம டே நோட் பண்ணபடி கரெக்டாக அவரோட ஹவுஸுக்கு வருவார். மெயின் டோர்கிட்ட தான் நம்ம டேக்குக்கு 2 பேருமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா டேயோட மாம் வந்து நம்ம டோர்கிட்டே நிற்க வச்சுட்டு டேக்குக்கு ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்தா டீயா ஜெனி இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாகிறா. காண்ட்லேயே நோட் பண்ணா ஜெனியோட பேரண்ட்ஸுமே இந்த பிளேஸில் தான் நிற்பாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். நம்ம டேயும் ஜங்குக்கும் அப்படி ஆர்த்தி எடுத்து திலகெல்லாம் விட்டு அப்படியே அவங்க மாம் ஹவுஸில் கூட்டு வந்தா, ஐயோ டேயாங்கோட ஹவுஸா நம்ம ஹவுஸோட குட்டியாடா இருக்குது, இருந்தாலும் இங்கே நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஜொங்குக்கோட ஹவுஸில் ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம டேக்கு பிரதரு மாமு டேடு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்களா, அந்த மூமெண்ட்லாம் நோட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பிக் ஹவுஸில் அதாவது சிங்கிள் பர்சண்டாக இருந்த நம்ம ஜங்குக் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்த மூமெண்ட்டை பட்டுட்டு இவங்க எல்லார் கூடயுமா நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஏன் என்னாச்சு, உனக்கு இந்த ஹவுஸு பிடிக்கலையா, அப்பார்ட்மெண்ட் மாதிரி எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இல்லை டாடி, நான் என்னோடய ஹவுஸில் சிங்கிளாக தான் இருப்பேன், இங்கே எல்லாருமே இருக்காங்க, உன்னோட ஹயாங்கு அப்புறம் என் கம்பெனியில் ஒர்க் பார்க்குற ஜிமினா ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லவும், என் கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறான், ஆனால் இப்போ இந்த ஹவுஸில் என் ஹயாங்கோட ஒய்ஃபு அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ அதுக்கான ரெஸ்பெக்டை கரெக்டாக கொடுக்கணும், கம்பெனியில் உனக்கு ஒர்க் பண்ண சொல்ல தான் அவன் உன்னோட ஒர்க்கர், சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ பேருங்க இருக்காங்களே, அதான் சொல்கிறேன் உனக்கு இத்தனை மெம்பர்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், சேச்சே யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, நான் எல்லாரு கூடயும் ஜாலியாக இருப்பேன், எது நீ ஜாலியாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஷாக்கானா, என்ன
என்னோட பாஸு ஜாலியாக இருக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை ஷாக் ஆனா நம்ம ஜங்குக்கு தான் டேயோட ஹேண்ட்ஸை விட்டு அடுத்த செகண்டு டேயோட மாமா போய் பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சா என்னடா பண்ணுறீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஷாக் ஆனா ஆண்டி ஆண்டி இன்னைக்கு ஃபுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட லுக் நான் தான் சொன்னோம்ல ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்காருன்ட்டு. ஃபுல்லாக ஃபியர்ஸ் மாட்டி இருக்காரு, நான் செயின் போட்டிருக்காரு, ஐப்ரோவில் கூட பியர்ஸ் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய இயரிங் போட்டு போகிறாரு. கேங்ஸ்டர் லுக்லேயே நம்ம ஜங்குக்கு அந்த லுக்கில் இருந்தாலும் பேசுகிறதெல்லாம் ஸ்வீட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு டேயோட மாம் லைட்டாக ஷாக் ஆனாலும் அப்புறம் ஜங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இனிதான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், உனக்கு என்ன மாதிரி ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹவுஸில் மேய்டுக்கிட்ட ஒர்க்கு கொடுப்பார்ல அந்த மாரி எக்கச்சக்கமாக சொல்கிறாரு. இதை கேட்டு டேயோட மாமன் ஷாக்கானா நம்ம சுகா, டேயோட டேடி, ஜெனியோட பேரண்ட்ஸு, ஜிமினானுங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக்கானா டக்குன்னு ஜங்கு கூட மவுட்டை வந்து நம்ம டே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் சும்மா ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பான். நீங்கள் எல்லாருக்கும் எப்போது எப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் ஜங்குக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான், சும்மா ப்ளே பண்ணி விளாடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி நேராக ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு இருந்தா ஜங்கு கொண்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு பார்த்தா டைட்டாக ஹக் பண்ணபடி வாவ் பேபி நம்ம கூட ரொமான்ஸ் பண்ண போகுது பிள்ளைக்கு டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே கரெக்டாக ரூம் வரைக்கும் வருவார். இந்த மாதிரி ரூமுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கை விட்டுட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி திட்டலாம்ங்கிற மாதிரி திரும்பினா ஐயோ டேடியோட ரூமா இது, சே மறுபடியும் தப்பாக தான் சொல்கிறேன், இது என்னோட ரூமு, இது என்னோட பெட்டு, இது என்னோட டேயோட பிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றையா டச் பண்ணி பார்த்துட்டு அந்த ரூம் முழுக்க நடக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ரூம் முழுக்க நடக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கு இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஐ பேபி சொன்ன மாதிரியே ஹவுஸுக்கு வந்ததோட ப்ளே பண்ணதுக்கு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட டைஸில் வந்து உட்காருதாரு. டைஸில் உட்காந்துட்டு கிஸ் பண்ண போவாரா இந்த மாதிரி கிஸ் பண்ண போகிற மூமெண்ட்டை டே பட்டுட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி மூவ் ஆன் பண்ணால் என்ன பேபி ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிஸ் தரேன்னு சொன்னேன், கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு நம்ம டேக்கு கிஸ் பண்ணதுக்கே போகிறாரு. இந்த மாதிரி போனோம் நம்ம ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே ஃபிங்கரை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாத, முதல்ல டைஸ்லேருந்து இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாது, நான் டேடியோட டைஸில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு கிஸ்தாங்கிற மாதிரி இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜங்குக்கு நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எப்படி நடந்துக்கிறேன், நான் நார்மலாக தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு நீ இந்த மாதிரி உன் ஹவுஸில் நடந்துக்கிட்ட மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, என் மாமா என்ன ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நீ சாப்பிடணும், உன் மேட்ஸுக்கிட்ட எக்கச்சக்கமாக ஒர்க்கு கொடுத்து ஃபுட்டை கொட்டுற வேலைலாம் அங்கே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாமோ நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம ஜங்கு கேட்டு முடிச்சுட்டு அவ்வளவுதானா டாடி அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமாம் அவ்வளவுதான், இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ல, பண்ண மாட்டேன் கிஸ் தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீ இந்த கிஸ்ஸை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன், முடியாது கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேக்கி கிஸ் பண்ண ஒரு வர அந்த மாதிரி வந்தேன். கரெக்டாக இப்போ அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெனி உள்ளே என்ட்ராகிறவ இந்த மாதிரி டேயோட தேசில் ஜங்கு உட்காந்த பொசிஷனில் கிஸ் பண்ண போன அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து முறைச்சான். இந்த மாதிரி உள்ளே என்ட்ரானதை டே நோட் பண்ணிவிட்டு ஒரு ரூம்குள்ளே வர சொல்ல நாக் பண்ணிவிட்டு வர தெரியாத ஜெனி உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டவும் சாரி டேயோங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை ஆன்ட்டி கீழே கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட டைஸ்லேருந்து எழுந்துட்டு ஜெனியை பார்த்து அப்படியே முறைப்பாரா இந்த மாதிரி முறைச்சோம். இந்த மாதிரி ஜெனியை பார்த்து முறைக்கிறத பார்த்துட்டு டே ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி என் கூடையே வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி ஜெனியை விட்டு கிராஸ் பண்ணபடி ரூமுக்கு வெளியே கூட்டு வருவாரா அந்த மாதிரி கூட்டு வந்தோம். கிஸ் பண்ணலான்னு என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்தா பின்னாடி அடி ஃபாலோ பண்ணிட்டு வரேனுங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜங்குக்கு ஜெனியை பார்த்து முறைச்சபடி போகிறாரு. இந்த மாதிரி போனோம். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் நான் டேயை மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்த பிளேஸ்க்கு வந்தால் உன் டாடை வச்சு பேசி மேரேஜ்
பண்ணியிருப்பாடா சிம்பத்தி கிரியேட் பண்ணி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம்ம காண்டில் நம்ம ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம டேயும் ஜொங்குக்கும் நேராக ஹாலில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஜொங்குக்கு வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு. டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் மொபைல் எடுத்து வீடியோஸ் பார்த்துட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி சுகா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்குது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏன் சுகா அவனை அந்த மாதிரி பார்க்குற அப்படிங்கிற மாரி கேட்கவும் எல்லாரும் ஜொங்குக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணுன்ட்டு அந்த ஹாலில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினாட்ட கேட்டான். டேய் சொன்னா அவனோட கேரக்டரே அந்த மாதிரி தானா, எல்லார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டானா, பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட டைம் போகிற அளவுக்கு பேசுவானா, சரியான ரூடு, என்னோடய பாஸு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அப்படியா ஆமாம் என்ன அம்மா கட்டி திட்டுவான் தெரியுமா கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஜொங்குக்கு இந்த மாதிரி மொபைலில் ப்ளே பண்ணி கேம் விளாண்டுட்ருக்க மூமெண்ட்டை அவரோட டேடுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஜொங்குக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ பேர் ஹாலில் உட்காந்து ஜொங்குக்கிட்ட பேசினோம். நீங்கள் எல்லாரும் பேசுங்க நான் கேம் விளாட்றேங்கிற மாதிரி விளாண்டுட்ருக்கிறத டேயோட டேடு நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத டே நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே மொபைலை பிடுங்குறாரு. ஹே டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கத்த இந்த மாதிரி டேடின்னு கத்துறதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக்கானா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைல்லட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. உன்கிட்ட தான் எல்லோரும் பேசுகிறேன்னு வந்து உட்காண்ட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு தான் யார்கிட்டையும் பேசுகிறது தெரியாதே, என்ன பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி நம்ம ஜொங்குக்கு பயங்கரமாக கலாய்ப்பாளா. பேச தெரியாதுன்னு அப்படிடா மேரேஜ் வரைக்கும் வந்து அப்படிங்கிற மாதிரி இப்படி கலாய்ச்சா அப்படி நம்ம ஜொங்கு கோவத்தில் ஹைப் ஆகுறாரு. இந்த மாதிரி கோவத்தில் ஹைப் ஆகணும். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி அவன் எல்லாருக்கிட்டேயும் ஒன்னே மாதிரி பேச மாட்டான், அதுதான் வந்த மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடும் மாம்கிட்டலாம் நல்லா பேசு, அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேடு மாமன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜொங்கு கூட பேரண்ட்ஸோட திங்கிங் வருது. என்னோட டேடு மாமா அவங்க ஹவுஸில் சிங்கிளாக இருப்பாங்களாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமாம் மேரேஜ் பண்ணி என்கிட்ட வந்துட்டல, அப்போ அவங்க சிங்கிளாக தான் இருப்பாங்க. என் மாமன் நான் எப்போ பார்க்க போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம வேணா என் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும் பார்த்தீங்களா மேரேஜ் முடிஞ்சதோட டேயை ஹவுஸ்லேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கட்டுனா நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காண்டில் ஜெனியோட மவுட்டை க்ளோஸ் பண்ணால் எனக்கு இப்போவே மாமக்கிட்ட பேசணும் போல் இருக்குது, நான் மாமக்கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை பர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி நீ என் மாம்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி மொபைலை கொடுப்பாரா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாமுக்கு கால் பண்ணி அந்த சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி டேவோட தைசில் பட்டபடி மா நான் டேயோட ஹவுஸில் டேயோட தைசில் தான் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்காக நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டேயுமே ஷாமா ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் என்னடா சொல்கிற, நீ எங்கேருந்துடா பேசுகிற, ஹாலில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹால்லையா, உன் பக்கத்தில் யாரும் இல்லைல்ல, ச்சே எல்லாருமே என்கிட்ட தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ வேணா எல்லார்ட்டையும் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாராம். டே லூஸு ஜொங்கு காலை கட் பண்ணிவிட்டு அமைதியாக அவங்கக்கிட்ட பேசிட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மம்திஜனம் போம்மா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணி ஆசையாக கால் பண்ணால் இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அவங்க மாம்கிட்ட. இந்த மாதிரி ஜொங்கு கூட மாம்கிட்ட ஜொங்குக்கு சிரித்து பேசுறது அவங்க மாம்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக யாருமே பக்கத்தில் இவ்வளோ பேர் இருந்துமே யாரை பற்றி திங்க் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிற டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு டேயோட மாமுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக தான் இருப்பார். அந்த மூமெண்ட் டேயோட மாமுக்கு ஃபீல் ஆகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டேக்கிடா ஐயோ இந்த ஜொங்குக்கு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன், எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, பேசுகிறதான் பேசுகிற, எழுந்து உட்காந்து பேசுடா, டைஸில் படுத்து கிடந்தா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணேன். எங்கே டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க. நம்ம ஜொங்குக்கு
இத்தனை பர்சன்ஸ் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மூமெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்குக் வந்து ரொம்ப டாப் பிஸ்னஸ் மேன்ல அவரோட ஹவுஸ் எல்லாமே எல்லா திங்ஸுமே வேறு மாதிரி இருக்கும். நம்மகிட்ட அவ்வளோவெல்லாம் அந்த திங்ஸ் அந்த இது இல்லை. அவங்க ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஜங்குக்கு இங்கே இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. இந்த ஃபீலிங்லேயும் நம்ம நோட் பண்ணால் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அவன் ஹவுஸில் என்ன மாதிரி ப்ளே பண்ணுவானுங்கிறது தெரியும்ல. ஒரு ஃபுட்டு பிடிக்கலன்னா அதை அப்படியே மேடை பிடிச்சி திட்டிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு வேறு ஃபுட்டை கேட்குற ஒரு பிஹேவியர் தான் நம்ம ஜங்குக். இந்த பிளேஸில் சிம்பிளாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன ஒரே ஒரு ஃபுட்டு தான் இருக்குது, அதையே எல்லோரும் ஷேர் பண்ணி அழகாக சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குமான்னு தெரியலையே, அது வேற இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேட்டுக்கே பார்த்தபடி இருந்தோம். நம்மகிட்ட வந்து ஜங்குக்கு நல்லா அவருக்கு புரியுது அவர் என்ன மாதிரி திங்க் பண்ணுறானுங்கிறத புரிஞ்சுட்டு அந்த பிளேட் அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கிட்டே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம ஜங்குக்கு செம ஹாப்பியாகி ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு அந்த ஃபுட்டை சாப்பிடுவாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். எந்த மாதிரி ஜங்குக்கிட்ட கேரிங் காட்டுற மூமெண்ட்டை பற்றி ஜெனி செம்ம காண்டாவா அந்த மாதிரி காண்டானா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக் டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்து அந்த கம்பெனி ஜங்குக்கோட கம்பெனியில் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்காக ஹோல் ஒர்க்கையுமே ரெடி பண்ணிகிட்ருக்குது நம்ம தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ், அதாவது நம்ம டேக்கு கீழே நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய் இருப்பாங்கள, நம்ம மேனேஜர்னு அதுக்கு கீழே இன்னொரு பர்சன் இருப்பாங்களே, அந்த பர்சன்ஸ்கிட்ட நாளைக்கு மீட்டிங்கு, இந்த பிளேஸில் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் எதுவும் பிரேக் ஆகக்கூடாது. அதோடு நம்ம ஜங்குக்கோட டேடு பாஸ் அவர் வந்து நாளைக்கு அந்த மீட்டிங் பிளேஸில் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரி பற்றியும் பேசுவார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரிவார்டும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, அதை விட நம்ம இவ்வளோ டேஸ் ரெடி பண்ண இந்த மீட்டிங் ஒர்க்கு கரெக்டாக எண்ட் ஆகணுங்கிற மாதிரி மீட்டிங்குங்கிற மாதிரியே பேசிக்கிட்டே அப்படி லேப்டாப்பை ஒரு ஹேண்ட்ஸ்லேயும் மொபைலை ஒரு ஹேண்ட்ஸ்லேயும் வச்சபடி ரூம் முழுக்க நடக்கிறத நம்ம ஜங்குக் பெட்டில் இருந்தபடி நோட் பண்ணிவிட்டு